ஹலோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பாவம் நான் சொல்லட்டா? ஒரு அடிமைத்தனம் சொல்லட்டா? நிறைய பேர் கார்ட்டூன் பார்ப்பாங்க. அவங்களுக்கு கார்ட்டூன் பார்த்தாதான் சாப்பிடவே முடியும். அப்படிதானே? ஆமாவா இல்லையா? நிறைய பேர் சீரியல் பார்ப்பாங்க. சீரியல் டைமுக்கு 1 மணிக்கு ஒரு சீரியல்னா அந்த சீரியல் பார்த்தாதான் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். ஒருவேளை கரண்ட் போயிட்டுன்னு வைங்களேன், ஒரு மிருகம் அந்த வீட்டுல உருவாகும். அப்படிதானே? சிலர் போனுக்குள்ள அப்படி போயிருப்பாங்க, போன் யூஸ் பண்ணுவாங்க. அப்படிதானே? நல்லா போன் யூஸ் பண்றவங்க எல்லாம் ஒரு ஹலோ. காலையில 5 மணி வரை போன் யூஸ் பண்றவங்க எல்லாம் ஒரு ஹலோ. இருக்கீங்களா? சரி சரி, ஓகே. போன் யூஸ் பண்றது, அதிகமா டிவி பாக்குறது, சரியா? அளவுக்கு பார்க்கலாம். அப்படிதானே? ராத்திரி முழிச்சிருந்து நல்லா படிக்கிறவங்க எல்லாம் ஒரு ஹலோ. ஜெஷ்னா எந்த ஸ்கூல்ல படிக்கிற? ஓகே. அப்போ பாவம் பார்க்கிறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இதுல இருந்து நான் ஈஸியா வெளியே வந்துருவேன், நம்ம பாவம் செய்ய தொடங்குவோம். இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்துக்கு நம்ம அடிமையாகுவோம். ஆனா அதுல இருந்து நம்மால வெளியே வரவே முடியாது. ஆனா நம்ம வெளியே கூட்டிட்டு வர ஒரே ஒரு ஆளால முடியும். அது யாரால முடியும்? ஏசப்பாவால முடியும். ஏசப்பாட்ட நீங்க உண்மையா இருந்து அவரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது, அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது, ஏசப்பாவுடைய அன்பை விட இப்ப இருக்கிற அடிமைத்தனம் பெருசு இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே தானே? நிறைய பேர் இப்படி கமந்தே இருக்கிறாங்க. சரியா? ஓகே. இங்க இருக்கிற பிள்ளைங்க யாருமே டிவி பார்க்க கூடாதுன்னு சொல்லல, மொபைல் பார்க்க கூடாதுன்னு சொல்லல, அடிமை ஆகக்கூடாது. என்ன ஆகக்கூடாது? அடிமைனா என்ன தெரியுமா? அதாவது வெளியே போகும்போது செருப்பு இல்லாம கூட போவாங்க, போன் இல்லாம போக மாட்டாங்க. அப்படிதானே? எங்க போனாலும் போனோடே போவாங்க. அப்படிப்பட்ட அடிமைத்தனம் உங்ககிட்ட இருக்கவே கூடாது. ஓகே, ஹலோ. சரி, நெக்ஸ்ட்.